நியூ ஜஸ்டிஸ் வாக்கின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சிறப்பு தீவிர வாக்கு திருத்தம் சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். உங்களுடைய ஒரு வாக்க உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையோட நீங்க இப்ப எதிர்காலத்துல போடக்கூடிய வாக்க ஒரு 80 ரூபா மூலமா அந்த வாக்கை திருடிடலாம், அதை உடைச்சிடலாம் அப்படின்னு செய்ய முடியுமா? ஒரு 80 ரூபா காசு மூலமா செய்ய முடியுமா? அப்படின்னா நீங்க நினைச்சு பார்க்கலாம், செய்ய முடியும். ஒரு 80 ரூபா காசு மூலமா ஒரு டேட்டா சென்டர் மூலமா உங்களுடைய வாக்க ரொம்ப ஈஸியா எளிமையா அதை நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கர்நாடக மாநிலத்துல குண்டூர், கர்நாடக மாநிலம் கால்புரிங்கிற ஒரு மாவட்டத்துல ஆனந்துங்கிற ஒரு தொகுதி, அதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தொகுதியில் உள்ள 6000 மக்கள் உயிரோடு இருக்கிற மக்களை, வெளியூருக்கு செல்லாத மக்களை, அந்த ஊர்ல இருக்கிற மக்கள், அவங்களுக்கு 6000 பேரோட மக்களோட வாக்கை திருடி இருக்காங்க. எப்படி திருடி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வாக்குரிமையே இல்லை, அங்கதான் வசிக்கிறாங்க, பிறப்பிடத்தை அவங்களோட பிறப்பிடம் அதுதான், அங்கதான் பல வருடங்களா வசிக்கிறாங்க, அவங்களோட வாக்க திருடி இருக்காங்க. எப்படி? இந்த 80 ரூபா மூலமா இந்த டேட்டா சென்டர்ல ஒரு 80 ரூபா காசு கொடுத்து அவங்களோட வாக்க அழகா திருடி இருக்காங்க. அது இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இதுல இப்போ சிபிஐ விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த சிபிஐ விசாரணை என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பிஜேபி அந்த தொகுதியில பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு, அவரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போயிருக்காங்க. அவர்கிட்ட ஹார்ட் டிஸ்க்கு, கம்ப்யூட்டர், சிசிடிவி ஃபுட்டேஜ் முதற்கொண்டு அவங்கள்ட்ட பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இதுல அவரோட தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 6000 வாக்கு திருடி இருக்காங்களா, இந்த 6000 வாக்கோட மெஜாரிட்டி யாரோட இதுன்னு பாத்தீங்கன்னா தலித் சமுதாயம், பெண்கள், அது மட்டும் இல்லாம இது முஸ்லிம், அவங்க வாக்குகளை தான் இவங்க அதிகமா குறி வச்சு, இடதுசாரிகளுக்கு உழவ வேண்டிய வாக்குகளா இருக்குல்ல, அந்த வாக்குகளை பார்த்து இவங்க குறி வச்சு அந்த வாக்குகளை நீக்கியிருக்காங்க. இது ஒரு எப்படி சொல்றது, இது யாரோ ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாக்கை திருடிட்டாங்க, இது சாதாரணம் நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்னு 6000 வாக்கு ஏதோ ஒரு நம்மளோட ஒட்டுமொத்த மாற்றத்தை, ஒரு தொகுதியோட மாற்றத்தையே உருவாக்க போறது. அதுதான் ஒரு 500 வாக்குல நின்று இருக்கணும், 6000 வாக்கு நீக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு உழுவ வேண்டிய வாக்கு அப்படியே மாறி போயிட்டுனா என்ன ஆகும்? அந்த தொகுதிக்கு தேவையில்லாத ஒரு ஆளு, நம்ம தேர்ந்தெடுக்காத ஒரு ஆளு அந்த இடத்துல ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கும். அது மாதிரி ஒரு சூழலை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப நீக்கப்பட்ட வாக்காளர்கள்ல தலித் சமுதாயம் அதிக பேர்ல இருக்காங்க, முஸ்லீம் அதிக பேர்ல இருக்காங்க, பெண்கள் அதிக பேர்ல இருக்காங்க. இவங்களுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வெளியூருக்கு போயிட்டாங்க, வெளி மாநிலத்துல போய் வேலை பார்க்கறாங்க, இவங்களை போய் நாங்க அங்க ஜாயின் பண்ணிடுவோம், சிறப்பு வாக்காளர் இங்க இருந்து எடுத்து இந்த இடத்துல நீக்கம் செய்து இவங்க இப்ப எங்க தொழில் பண்றாங்களோ அந்த இடத்துக்கு நாங்க அந்த அவங்களோட வாக்கு நாங்க கொடுத்துருவோம். இப்ப பீகார்ல ஒருத்தன் அங்க இருந்து ஒரு 6000 பேர் 7000 பேர் எத்தனை லட்சம் பேரும் சொல்லிட்டு 4 லட்சம் அளவுல வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அதுதான் ராகுல் காந்தி பின் பண்ணி அதை கேட்டிருந்தாரு. அதுல என்ன ராகுல் காந்தி என்ன அதுல அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னா, அந்த அட்ரஸ் அவங்களோட ஒரே ஒரு நபரோட அட்ரஸ் பல பேருக்கு, ஒரு 30-40 பேருக்கு ஒரே வீட்டோட அட்ரஸ், ஒரே ஒரு 30-40 பேருக்கு ஒரே தகப்பனோட பெயர், ஒரே ஒரு நபருக்கு ஒரு 30-40 பேருக்கு ஒரே அம்மாவோட பெயர், அதே மாதிரி ஒரே வயது உடையவங்க ஒரே நேம்ல 30 பேர். அது மாதிரி ஒரு அட்ரஸ்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு போலியா ஒரு வாக்காளர்களை அதுக்குள்ள உருவாக்கி உள்ள வச்சிருந்துருக்கிறாங்க. அதுல இப்ப சார் டீம் தமிழ்நாட்டுல செயல்படுத்த போறாங்க. இவங்க இது மூலமா என்ன பண்ண போறாங்கன்னா, நமக்கு யாரோட வாக்கு அவங்களுக்கு தேவைப்படலையோ, அதாவது தமிழ்நாட்டுல பெண்களுடைய வாக்கு யாருக்கு அதிகமா இருக்கோ, தலித் சமுதாயத்தோட வாக்கு அது யாருக்கு அதிகமா இருக்கோ, முஸ்லீம்களோட வாக்கு யாருக்கு அதிகமா இருக்கோ, அந்த ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை மட்டும் இவங்க நீக்கிறதுக்கான அதிகபட்ச வழிகள் இருக்கு.
இந்த ஒரு சரிபார்ப்பு தீவிர வாக்கு தீவிர சரிபார்ப்பு மூலமா இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த சாதாரணமா வெளிநாடு போயிட்டாங்க, அங்க போயிட்டாங்க, இங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒரு கதையை சொல்லி இவங்களோட வாக்கெல்லாம் வந்து இவங்க அழிக்கிறதுக்கான வழியை தான் பார்க்க போறாங்க. அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 6 மாதங்கள் இருக்கிற ஒரு சூழ்நிலையில இதை வந்து பண்ண போறாங்க. தமிழ்நாட்டில் பண்ண மொத்தம் 12 மாநிலங்களை பண்ண போறாங்களாம். தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 6 மாதங்களுக்கு முன்னாடி பண்ண போறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு நிலைமையை வந்து இவங்க உருவாக்குறாங்கிறதே தெரியல. அழகா ஓட்டு கேட்டு இவங்களால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா, இவங்களான ஓட்டை நம்ம வந்து அழிச்சிடுவோம், மக்களை நேரடியாக போய் கொலை பண்ணிட முடியாது. கரூர்ல வந்து நம்ம தற்கொலை கழகம் கொலை பண்ண மாதிரி நேரடியா போய் கொலை பண்ணிட முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவங்க உங்களோட ஓட்டை வந்து எளிமையா அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இவங்க இந்த வேலையை பார்க்கறதுக்கான சூழ்நிலையில தான் இந்த சார் டீமை வந்து இப்ப களமிறக்கிறாங்க தமிழ்நாட்டுல. இந்த சார் டீம் வந்து இப்ப பண்ண போறாங்க. இதுக்கான எதிர்குரல் யாரு கொடுக்குறாங்கன்னா, டிஎம்கே சார்பா மிகப்பெரிய குரல் கொடுக்குறாங்க. அதுக்கான என்ன லீகல் டீம் முறையை ஓபன் பண்ணி அது மூலமா என்ன பண்ணலாம், என்ஆர் இளங்கோ மூலமா என்ன பண்ணலாம், என்ஆர் இளங்கோ தலைமையில என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லீகல் டீம் உருவாக்கி வச்சிருக்காங்க. மற்றபடி தமிழ்நாட்டுல இந்த வாக்கு திருட்டு நடக்க போகுது. கண்ணுக்கு தெரிஞ்சு இது வந்து மிகப்பெரிய லெவல்ல நம்ம தமிழ்நாட்டுல இது நடக்க போகுது. ஆனா இதுக்கான குரல் வந்து வேற யாருமே, இப்ப ஏடிஎம்கே அவங்க கூட்டணியில் இருக்காங்க, ஏடிஎம்கே அவங்க வந்து இதை ஆதரிக்கிறது தான் மிகப்பெரிய கொடுமையா இருக்கு. ஏடிஎம்கேயும் கண்டுகளை, என்டிகேவும் கண்டுகளை, டிவிகேவும் கண்டுகளை, எந்த ஒரு பிஎம்கேவும் கண்டுகளை, எந்த ஒரு கட்சியுமே இதை வந்து அட்ரஸே பண்ணாம இதுல இருந்து நழுவி போயிட்டாங்க. இந்த இப்ப திமுக ஆதரவு சைடுல இருக்கிறவங்க விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி கட்சிகள் மட்டும்தான் இதுக்கான குரலை கொடுத்துட்டு இருக்காங்க. திருமாவளவன் அண்ணனுக்கு குரல் கொடுக்குறாங்க, செல்வ குழந்தைய குரல் கொடுக்குறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல இருந்து குரல் கொடுக்குறாங்க, எல்லாருமே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை மிகப்பெரிய லெவல்ல இடதுசாரி கட்சிகள்லாம் மிகப்பெரிய லெவல்ல இதை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடதுசாரின்னு சொல்லிக்கிற பல கட்சிகள் கூட இதை இன்னும் அட்ரஸ் பண்ணாலே இதை வந்து கண்டுக்காம இருக்காங்க. இது வந்து எப்படி இவங்க வந்து அதோட ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா அவங்களுக்கு, இது நடக்கட்டும், எப்படியும் திமுக வந்து வேதனை, தமிழ்நாட்டுல வந்து திமுக தோத்தா நல்லது தானே, எப்படி நடந்தா என்ன, இது வந்து திமுகவோட பிரச்சனை கிடையாது, இது டிஎம்கேவோட பிரச்சனை கிடையாது, ஏடிஎம்கேவோட பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய வாக்கு, நம்ம ஒரு தேசத்தின் குடியுரிமை, ஒவ்வொருத்தரும் முதல் குடியுரிமை வந்து நம்மளோட ஓட்டு தான் சொல்றோம்ல, அந்த ஒரு ஓட்டை வந்து திருட போறாங்க. அழகா வந்து திருட்டு இதுக்கான காரணமே இல்லாம நம்மள்கிட்ட திருடுவாங்க. இதுக்கான லீகல் டீமை வச்சு டிஎம்கே இதை பண்றாங்க. இதை வந்து எல்லாருமே பேசணும். இது வந்து டிஎம்கே மட்டும் பேசி இது வந்து நடந்துடும் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. எல்லா கட்சிகளும் இதை பேசணும். தயவு செஞ்சு எல்லா கட்சிகளும் இதை பேசுங்க. எல்லாரும் இதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழியை பாருங்க.